அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற செய்தி எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவ திருமண உடன்படிக்கையின் சட்டத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஏன் பேச போகிறோம் இந்த திருமண உடன்படிக்கையின் சட்டத்தை பற்றி அப்படின்னா, ஆவியானவர் இந்த ஒரு வாரமாக எனக்குள்ளே ஏவிட்டே இருக்கிறாரு. நீ இந்த திருமண உடன்படிக்கை பற்றி நீ பேசு அப்படின்னு ஆவியானவர் எனக்குள்ள ஏவுதல் கொடுத்ததுனால இந்த தலைப்பில் நம்ம கிறிஸ்தவ திருமண உடன்படிக்கையின் சட்டத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம கிறிஸ்துவ திருமணம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், உலகத்தார் எல்லாருமே எப்படி பெண் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் போய் பெண்ணை பார்க்குறோம். பெண் வீட்டாரும் மணமகன் வீட்டை வந்து பார்க்குறாங்க. பெண் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் ரெண்டு பேரும் பார்த்து மகன் வீட்டாரும் மகள் வீட்டாரும் சேர்ந்து திருமணத்துக்கு ஒப்புதல் செய்கிறோம். ஒப்புதல் செய்த பிறகு நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட்டு முதல்ல வைக்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவத்தில் என்கேஜ்மெண்ட்டு நடக்குதுங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டில் உறுதி கொடுக்குறாங்க. திருமணம் செய்யறதுக்காக உறுதி கொடுக்குறாங்க. யார் உறுதி கொடுக்குறது? மணமகன் வீட்டாரும் உறுதி கொடுக்குறாங்க. பெண் வீட்டாரும் நம்ம தேவாலயத்தில் பலிபீடத்துக்கு முன்னாடி உறுதிமொழி கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருமணம் செய்து கொள்ள போகிற மணமகனும் மணமகளும் அந்த இடத்துல நாங்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அந்த வாக்குறுதியை வாங்கின பிறகு தான் நம்மளுக்கு திருமணத்துக்கு வந்து திருமணம் செய்யறதுக்காக தேதி வந்து குறிப்பிடுறாங்க. திருமண தேதியை இரு வீட்டாரும் சேர்ந்து தான் நம்மளுடைய சபையினுடைய மேய்ப்பர் அவருடைய தலைமையின் கீழே அவருடைய ஒத்துழைப்போட அந்த தேதியை நம்ம குறித்து திருமண நாளை நம்ம குறிப்பிடுறோம். இப்போ திருமண நாளை குறிப்பிட்ட பிறகு திருமண வைபவம் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா தேவாலயத்தில் நடக்குது. சில இடங்கள்ல வந்து மண்டபத்திலேயே கூட கிறிஸ்தவ திருமணத்தை நடத்துகிறாங்க. நாங்களும் அந்த மாதிரி திருமண மண்டபத்தில் நடத்துகிற கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு நாங்கள் நிறைய போயிருக்கிறோம். அதனால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேம்மா. இப்போ திருமணம் செய்து கொள்றதுக்கு யார் முன்னாடி வராங்க அப்படின்னா, மணமகனும் மணமகளும் தான். இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மணமகளும் மணமகனும் அவங்க ரெண்டு பேரும் மனமோந்து பேசி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க. தேவாலயத்தில் பலிபீடத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன ஒரு நோக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே தேவனே, இந்த பூமியில நீங்க சிருஷ்டிப்பின் பணியை செய்யறீங்க. அந்த சிருஷ்டிப்பின் பணியை செய்யறதுக்கு எங்களை கையளிக்கிறோம். எங்க ஆவி ஆத்துமா சரீரங்களை உமது சிருஷ்டிப்பின் பணிக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு வந்து தான் தேவாலயத்து நடுவில் பலிபீடத்தில் அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. ஏன்? பரிசுத்த சந்ததி இந்த பூமியில உருவாகிறதுக்காகத்தான் கடவுள் வந்து திருமணத்தை ஏற்படுத்தினாரு. பரிசுத்த சந்ததி உருவாகிறதுக்கு. ஸோ அந்த பரிசுத்த சந்ததி உருவாக்குறதுக்காகத்தான் இந்த கிறிஸ்துவ மணப்பெண்ணும் மணமகனும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ நிற்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க? உறுதிமொழி கொடுக்குறாங்க. அதாவது திருமண உறுதிமொழி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் வாழ்விலும் தாழ்விலும் மரண பரியந்தம் உனக்கு நான் பிரமாணிக்கமாயிருப்பேன், உனக்கு நான் உண்மையாயிருப்பேன், உனக்கு நான் துணையாயிருப்பேன்
அப்படின்னு பலிப்பீடத்துல மணமகன் சொல்றாரு. அதே மாதிரி மணமகளும் சொல்றா, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நோயிலும் நொடியிலும் மரண பரியந்தம் உனக்கு நான் உறுதுணையாய் இருப்பேன், உனக்கு உறுதுணையாய் இருப்பேன் அப்படின்னு பெண்ணும் வாக்கு கொடுக்குறா. ஸோ இந்த 2 பேரும் வாக்கு கொடுத்த பிறகு 2 பேரும் கையை ஒருத்தரோடு ஒருத்தர் கையை சேர்த்து பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, மணமகன் சொல்லுவார், இப்போ இவர் வந்து என்னுடைய கணவர், எங்கள் திருமணத்தில் எப்படி சொல்லணும்னு பாருங்க. இவர் என்ன சொல்றாருனாக்கா, மகேந்திரன் ஆகிய நான் ஜெயாவாகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இவர் கைப்பிடிச்சு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஜெயாவாகிய நான் மகேந்திரனாகிய உன்னை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சு உறுதிமொழி கொடுக்குறாங்க. கையை பிடிச்சு உறுதிமொழி கொடுக்குறாங்க. இந்த உறுதிமொழிக்கு அடையாளமாகத்தான் தாலி, தாலி கயிறோ இல்லை செயினோ இல்லை மோதிரமோ இல்லை வேத புஸ்தகத்தையோ மாற்றிக்கிறாங்க இல்லையா. இதை வந்து அவங்க கொடுத்த உறுதிமொழிக்கு அடையாளமாகத்தான் இதை தாலி கட்டுறது, மோதிரம் மாற்றுறது, பைபிள் மாற்றிக்கிறதெல்லாம் செய்கிறாங்க அவங்க உறுதிமொழிக்கு அடையாளமாக. ஸோ இந்த உறுதிமொழியானது, இந்த கிறிஸ்துவ திருமண உறுதிமொழியானது எப்போ அவங்க பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று கொடுக்குறாங்களோ அந்த உறுதிமொழியானது திருமண உறுதிமொழி, திருமண உடன்படிக்கையின் உறுதிமொழி. இந்த உறுதிமொழி இந்த பூமியில அவங்க கொடுக்கப்படும் பொழுது அது பரலோகத்துல முத்திரையிடப்படுகிறது. அந்த திருமண உடன்படிக்கை பரலோகத்துல முத்திரையிட, தேவன் அந்த முத்திரையிடுறாரு, திருமணத்தை முத்திரையிடுறாரு. ஸோ இவங்க அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்க பத்தியா, திருமண வாக்குறுதி பலிபீடத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க பத்தியா. யாருக்குமா அந்த இடத்துல அவங்க வாக்குறுதி கொடுக்கும்போது அவங்க முன்னிலையில யார் இருக்கிறாங்கன்னா அந்த சபையை சேர்ந்த மேய்ப்பன் இருக்கிறார், முன்னாடி நிற்கிறாரு. அதுக்கு அப்புறம் மணமகன் வீட்டாரோ மணமகளை வீட்டாரோ சொந்த பந்தம் உற்றார் ஊரர் எல்லாம் ஒரு பெரிய கூட்டம், சபை மக்கள் கூட்டம் அங்க நிக்குது. ஸோ இவங்க கொடுத்த உறுதிமொழிக்கு யார் சாட்சின்னா அந்த மந்தைய மேய்க்கிற மேய்ப்பனும் இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லா மெம்பர்ஸும் எல்லா மக்களும் சபையார் எல்லாரும் அவங்க கொடுக்கிற உறுதிமொழிக்கு சாட்சியா இருக்கிறாங்க. திருமண அந்த உறுதிமொழிக்கு இவங்க எல்லாரும் இந்த பூமியில சாட்சியா இருக்கிறாங்க. அவங்க வாயை திறந்து சொல்லும்போது, அந்த உடன்படிக்கையை சொல்லும்போது, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நோயிலும் நொடியிலும் உனக்கு நான் உறுதுணையாய் இருப்பேன், உனக்கு நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாங்க. பிரமாணிக்கமாய் இருப்பேன்னாக்கா உண்மையாய் இருப்பேன், திருமண வாழ்க்கையில உனக்கு நான் உண்மையாய் இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த வாக்கைத்தான் கடவுள் பரலோகத்துல திருமண உடன்படிக்கை அப்படின்ற சட்டத்தின் கீழே அவரு முத்திரை போடுறாரு. ஸோ நம்ம பிதாவாகிய தேவன் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள உருவாக்குறாரு. அதுதான் முதல் திருமணம். மனிதன் ஆண் மகன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் அவனுக்கு ஏற்ற ஒரு துணையை நாம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெண்ணை உருவாக்கி கொண்டு ஆதாமோட கூட ஆண் மகனோட கூட சேர்த்து வச்சாரு. கடவுள் தான் சேர்த்து வச்சாரு. முதல் திருமணம் இந்த உலகத்துல, முதல் திருமணம் ஏதேன் தோட்டத்துல கடவுளால நடத்தி வைக்கப்பட்டது. சோ அவரு என்ன சொல்றாருனாக்கா, அப்படி கடவுளால் இணைக்கப்பட்ட திருமணத்தை மனிதனால பிரிக்க கூடாது அப்படின்னு அவர் சட்டம் சொல்றாரு.
கடவுளால் இணைக்கப்பட்ட இந்த திருமணத்தை மனிதனால பிரிக்க கூடாது அப்படின்னு சொன்னவரே கடவுள் தான். இப்போ அந்த உடன்படிக்கையின் கொடுத்துட்ட பிறகு வாழ்க்கையில வாழ வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு இந்த உடன்படிக்கைய காக்குறாங்களா? பெண்ணானவள் தான் கொடுத்த திருமண உடன்படிக்கை காக்கிற பெண்ணா இருக்கிறாளா? இல்ல ஆண்மகன் திருமண உடன்படிக்கை செய்த பத்தியா அவர் அந்த உடன்படிக்கையில உறுதியா இருக்கிறாரா? உலகத்துல துன்பங்கள் உண்டுங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, உலகத்துல துன்பம் உண்டு, துன்பம் வராதது கூடாத காரியம் வசனம் சொல்லுது. உலகத்தை நான் ஜெயித்தேன், எனக்கும் துன்பம் வந்துச்சு, உலகத்தை நான் ஜெயிச்சேன், நீயும் ஜெயிப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ இப்படி கொடுத்த இந்த திருமண உடன்படிக்கைய இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்துல எப்படி இருக்குது? டைவர்ஸ் கொடுக்கலாமா? தள்ளிடலாமா? அப்படின்னு இப்ப நம்ம வேதத்தின் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமண உடன்படிக்கை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத இப்ப நம்ம வேதத்தின் அடிப்படையில வசனத்தின் மூலமாக இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப திருமணம் செஞ்சிட்ட பிறகு அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு இயேசு சாமி சொல்றாருன்னா, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரே உடலாய் இருக்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்றது? கடவுள் சொல்றாரு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரே உடல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கிற அந்த ஒரே உடலை தேவன் இணைத்ததை கடவுள் தான் உங்க ரெண்டு பேரையும் ஒன்றாக திருமணத்துல இணைக்கிறாரு. அப்படி இணைத்தத கணவன் மனைவியாக ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே உடலாக இணைத்த கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கடவுள் இணைச்சிக்கிறார் இந்த திருமணத்தை. இந்த திருமணத்தை யாரும் பிரிக்க கூடாது. இந்த ஒரே சரீரத்தை ரெண்டா பிரிக்க கூடாது. இந்த ரெண்டு சரீரமும் நான் ஒரே சரீரமா ஆக்கி வச்சிருக்கிறேன். திருமணத்துல கணவன் பாதி மனைவி பாதி, ரெண்டு பேரும் ஒரே உடலா இருக்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் வசனத்தின் மூலமாக இயேசு சாமி நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். சோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், அவமானம், நிந்த, கஷ்டம், ஏமாற்றம், எல்லா விதமான துன்பங்கள் வந்தாலும் திருமணத்தை பிரிக்க கூடாதுன்றாரு. திருமண உடன்படிக்கையை உடைக்க கூடாது. நான் இணைச்சு வச்சத எந்த மனுஷனும் இந்த திருமணத்தை பிரிக்க கூடாது. ஆண் தனியா பெண்ணு தனியா பிரிக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் மனைவியை தள்ளிடுவாங்க. தவறு செய்த தள்ளுதல் சீட்டு கொடுத்து அவளை தள்ளிடுவாங்க. அப்படி தள்ளிடும் பொழுது எதனால தள்ளினாங்க? இப்படி எழுதி வச்சிருக்குதே, தள்ளுதல் சீட்டு கொடுத்து மனைவியை தள்ளிடலாம் அப்படின்னு எழுதி இருக்குதேன்னு மக்கள் இயேசு சாமியை கேள்வி கேட்கும்பொழுது அதுக்கு இயேசு சாமி என்ன சொல்றாரு? உங்களுடைய மனதின் கடினத்தின் நிமித்தமாகத்தான் மோசே அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா ஆதியில அந்த மாதிரி இல்லை. கடவுள் ரெண்டு பேரையும் ஒன்னா இணைச்சு வச்சிருக்கிறாங்க. இதை யாரும் பிரிக்க கூடாது அப்படின்னு அந்த மக்களுக்கு நம்ம இயேசு சாமி பதில் சொல்றாரு. இன்னொரு விஷயமும் அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இந்த தள்ளுதல் சீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு
நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்றாருன்றத அவர் சொன்ன வார்த்தை மூலமாக இப்ப நம்ம படிக்கலாமா? உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இல்லை. ஆதலால் எவனாயிலும் தன் மனைவி வேசிதனம் செய்ததின் நிமித்தம் இன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை திருமணம் பண்ணலாம். திருமணம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அவர் என்ன சொல்றாருனாக்கா, ஒரு பெண்ணு தான் கட்டண கணவனை விட்டுட்டு இன்னொரு ஆண் மகனோட கூட சேர்ந்து அவள் உடலுறவு கொண்டு வாழ்ந்தா, அவள் விபச்சாரம் செய்தா அப்படின்னா அந்த விபச்சார பாவத்தின் நிமித்தமாக அவளை நீ தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு ஏசாமி சொல்றாரு. விபச்சாரம் பாவத்தை நீ பாத்தியானா, அவ விபச்சாரம் செய்து கட்டண புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோட கூட போய் அவ வாழ்க்கை நடத்துறான்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அவளுக்கு தள்ளுதல் சீட்டு கொடுத்துடலாம். இந்த ஒரே ஒரு காரணத்தை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்றாரு, குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த வசனத்தை இன்னொரு முறை கூட உங்களுக்கு படிச்சு காட்டுறோம் பாருங்க. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசிதனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். அப்படியே அவ விபச்சாரம் பண்ணிட்டா, யாரு மனைவி விபச்சாரம் செய்துட்டா, அவளை நீ தள்ளிட்ட, வேணாம் நீ இந்த பாவத்தை செய்துட்ட, உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீ அவளை தள்ளிட்டு நீ இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தா நீ என்ன பாவம் செய்யற? நீ விபச்சாரம் பாவம் செய்கிற, நீ விபச்சார பாவம் செய்கிற அப்படின்னு அந்த ஆண் மகனுக்கு ஆண்டவர் சொல்றாரு. தள்ளிவிடப்பட்டவளை இப்படி அந்த ஆண் மகன், நீ எனக்கு வேணாம், நீ இந்த விபச்சார பாவத்துல இருக்கிறதுனால நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த மனைவிய அந்த கணவன் தள்ளிடுறான் பத்தியா. அப்படி தள்ளிவிடப்பட்ட அந்த பெண்ணை இன்னொருத்த திருமணம் செய்தா அவனும் விபச்சாரம் செய்யறான், இந்த பெண்ணும் விபச்சாரம் செய்யறா. தள்ளிவிடப்பட்டவளை இன்னொருத்த கல்யாணம் பண்ணா அவனும் விபச்சாரம் செய்யறானா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைங்க இது. தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை யார் சொல்றது? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாயை திறந்து சொன்ன வார்த்தை. இப்படி கிறிஸ்துவ திருமணம் ஆண்டவருடைய சமூகத்துல உறுதிமொழி கொடுக்குறாங்க, பரலோகத்துல அது நிச்சயிக்கப்படுது, முத்திரையிடப்படுது. இப்படி இருக்கிற திருமணத்தை உன் மனைவி விபச்சாரத்துல இருக்கிறா, விபச்சாரம் பாவம் செய்திருக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ தள்ளி வச்சிடலாம். ஆனா நீ திருமணம் செய்யக்கூடாது. அப்படி மனைவியை தள்ளி வச்சுட்டு நீ இன்னொரு பெண்ணை போய் திருமணம் செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, திருமணம் செய்யக்கூடாது. நீ தள்ளி வச்சுட்டு நீ தனியாவே இரு. ஏன்னாக்கா இந்த திருமண சட்டம், திருமண உடன்படிக்கை சட்டம் எப்போ உடைக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா
கணவன் இறந்துட்டாக்கா, இறப்பு இறந்துடணும், செத்துடணும். செத்துட்டா தான் அந்த உடன்படிக்கையில் திருமண உடன்படிக்கையில் இருந்து அந்த பெண்ணு விடுதலை ஆகிறா. கணவனை இறந்துட்டா, திருமண உடன்படிக்கையில் இருந்து அந்த பெண்ணு விடுதலை ஆகிறா. அதே மாதிரி தான் பெண் திருமணமான கணவன் மனைவி திருமணம் ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் வாழ்ந்தாங்க, இல்லை ஒரு 5 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னா, அந்த பெண் ஏதோ ஒரு காரியத்துல செத்துட்டா அப்படின்னா, அந்த மகன், அந்த ஆண் மகன் அந்த திருமண உடன்படிக்கையிலிருந்து விடுதலை ஆகிறாரு. அப்படி விடுதலை ஆனாதான் நீ இன்னொரு மகளை போய் திருமணம் செய்யணும். அப்படி ஆண் மகன் இறந்தாதான் நீ இன்னொரு ஆண் மகனை போய் திருமணம் செஞ்சுக்கணும். மரணம்தான் இந்த கிறிஸ்துவ திருமண உடன்படிக்கையானது. மரண பரியந்தம் உனக்கு நான் உண்மையா இருப்பேன் வாக்கு கொடுக்குறாங்க பத்தியா, மரண வரைக்கும், சாவர வரைக்கும் இந்த உடன்படிக்கையை, கிறிஸ்துவ உடன்படிக்கையில் இருந்து விடுதலை ஆகும்னா மரணம் தான் இந்த உடன்படிக்கையிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கும். சோ கணவன் இறந்தாதான் ஒரு கிறிஸ்துவ பெண் மறு திருமணம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பெண்ணு இறந்துட்டானாக்கா அந்த ஆண் மகன் இன்னொரு பெண்ணு போய் திருமணம் செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த திருமண உடன்படிக்கையிலிருந்து அவங்க விடுதலை ஆயிடுறாங்க. சோ இவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், இந்த கணவன் மனைவி 2 பேரும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உடன்படிக்கையானது, இந்த திருமண உடன்படிக்கையினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் இந்த திருமண உடன்படிக்கை சட்டத்தினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. சோ மரிச்சாதான், யாராவது ஒருத்தர் கணவன் மரிக்கணும், இல்ல மனைவி மரிச்சாதான் இந்த கட்டப்பட்ட திருமண உடன்படிக்கையினால கட்டப்பட்டு இருக்கிற அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆகுறாங்க. அப்படி விடுதலை ஆயிட்டா நீ போய் மறுமணம் செஞ்சுக்கலாம். அப்படிதான் நம்மளுக்கு பைபிள் சொல்லுது. அப்படி இல்லைன்னா, அவ உயிரோடு இருக்கிறான்னா நீ இன்னொரு திருமணத்தை செய்யக்கூடாது. அதே மாதிரி ஆண் மகன் உயிரோடு இருக்கிறான்னா இந்த பெண்ணு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு இன்னொருத்தனை போய் திருமணம் செய்யக்கூடாது. திருமண உடன்படிக்கையினால இந்த 2 பேரும் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. கடவுள் இணைச்சு வச்சிருக்கிறாரு. கடவுள் தான் இந்த திருமண உடன்படிக்கையினால 2 பேரும் கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. 2 பேரும் ஒரே சரீரம் சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் 2 உடல் எல்லாம் ஒரே சரீரம்ட்டாரு. இந்த 2 சரீரத்தை 2 பிரிக்க கூடாது. அப்போ எந்த அளவுக்கு இந்த திருமண உடன்படிக்கையின் சட்டம் கடுமையா இருக்குது பாத்தீங்களா? கடவுள் இந்த உலகத்துல 2 பாவத்தை ரொம்ப வெறுக்கிற காரியம் 2 பாவம். அது என்ன பாவம்னாக்கா, முதல் விக்கிரக ஆராதனை. உண்மையான தெய்வத்தை விட்டுட்டு அடுத்த தெய்வத்தை போய் வணங்குறது, அது விக்கிரக ஆராதனை நம்மளுக்கு பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது. அப்போ விக்கிரக ஆராதனை அவர் வெறுக்கிறார். 2வது விபச்சார பாவம். இந்த விபச்சார பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா உன்னுடைய சரீரம் நான் வாழற தேவாலயம்ட்டாரு. எல்லா பாவமும் இருதயத்திலிருந்து வெளிவருது. திட்டுறது, பொய் சொல்றது, அடிக்கிறது, இதெல்லாமே இருதயத்திலிருந்து வெளிவர பாவம். ஆனா விபச்சார பாவம் மட்டும் சரீரத்தினால ஏற்படுற பாவம், சரீரங்கள் இணைக்கப்படுறதுனால ஏற்படுகிற பாவம். இந்த பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறாரு. இந்த 2 பாவமும் ஆண்டவருக்கு அருவருப்பான பாவங்கள். அதனால நம்ம இந்தியாவில் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். நம்ம இந்தியாவுடைய திருமண சட்டம் சூப்பர். ஒருத்தனுக்கு ஒருத்தி
ஒருத்தி தான். ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்ம வெளிநாட்டு கலாச்சாரத்தை நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெளிநாட்டில் திருமணம், வெளிநாட்டிலலாம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணை தள்ளி வச்சிடுறாங்க. அந்த பசங்களுக்கு அந்த மனைவிக்கு 2 குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை இருக்கும். அது மாதிரி தள்ளி வச்சிடறாங்களா? அது எப்படி? அது எப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, வெளிநாட்டில் ஒரு பணக்காரன், நல்ல பணக்காரன் இருந்தாலும் சரி, தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்துவ தான், கிறிஸ்துவ தலைவர்கள் தான். ஒரு மனைவி 2 மனைவி வச்சுட்டு கூட இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கிறாங்க. மனைவி அப்படிதான் பண்ணிக்கிறாங்க. கணவன் விட்டுட்டு மனைவி போய் பண்ணிடுறா. அப்படி இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தனை போய் அவ கல்யாணம் பண்ணிக்கிறான். அதை வந்து நம்ம சொல்லணும், அதை வெளிநாட்டுகளில் கூட பல தலைவர்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவ தலைவர்கள், தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு 2 பொண்ணை விட்டுட்டு 3வது பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணு கூட தன் கட்டண புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறான். குழந்தையெல்லாம் இருக்குது, விட்டுட்டு இங்கே வந்து இங்கே குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டானது, திருமணத்துக்கு உண்டான காரியம்னா அந்த வெகுமதியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. இந்த சட்டமெல்லாம் இந்த பூமியில தான். ஆனா பரலோகத்துல இந்த சட்டமெல்லாம் செல்லாது. அப்படியே அவங்க, நான் அடிக்கடிக்கு நினைப்பேன், அவங்க பேரும் புகழுமா இருப்பாங்க, உலகத்துக்கு ஒரு பெரிய தலைவராக இருப்பாங்க, எல்லாரும் அவங்கள மதிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற தலைவர்கள் கிறிஸ்துவ. ஆனா அவங்க வாழ்க்கை பார்த்தோம்னாக்கா 1 மணிக்கு 2 மனைவி 3 மனைவி கூட இருக்கிறாங்க. சோ அவங்க மரிச்சிட்டாங்கன்னாக்கா பரலோகம் போவாங்களா? பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் இப்பேற்பட்ட மரணம் தான் திருமண உடன்படிக்கையிலிருந்து அவங்க விடுதலை ஆக முடியும். ஆனா உயிரோடு இருக்கும்போது எப்படி ஒரு மனைவி விட்டுட்டு அந்த ஆள் வந்து இன்னொருத்தர் போய் இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணலாம்? அதே மாதிரி ஒரு பெண்ணு கூட ஆண் மகனை விட்டுட்டு எப்படி, பெண்ணு வந்து தான் புருஷனை விட்டுட்டு இன்னொரு ஆண் மகனை போய் எப்படி திருமணம் பண்ணலாம்? இப்படியெல்லாம் செய்யறாங்கன்னா இந்த உலகத்துல தான் அவங்க அந்த வாழ முடியும். அவங்க மரிச்சிட்டாங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே பரலோகம் சத்தியமா போக மாட்டாங்க. அதுதான் வார்த்தை என்ன சொல்லுது, நீ விபச்சாரம் செய்யற, நீ செய்யறது விபச்சாரம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உன் சௌகரியத்துக்கு நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறன்னா அது விபச்சாரம் செய்யற. ஆண்டவர் நல்ல தெளிவா வார்த்தையின் படி சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு சில கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையா? எல்லாருக்கும் தான். இப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவனுக்கும் நீ தலைவனாயிரு, நீ ஐநா சபைக்கு தலைவனாயிரு, நீ யாரா இந்த உலகத்தை கூட நீ ஆளு. ஆனாலும் இந்த சட்டத்தின் கீழே தான் நீ இருக்கணும். சட்டத்தை மதிக்கிறவங்களா இருக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். இப்போ ஒரு சில வெளிநாட்டில் இருக்கிற தலைவர்கள் போகும்போது ஒரு மனைவிய கையில கூட கை கோத்துன்னு போறாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் அர்த்தம்னாக்கா, நான் ஒரே ஒரு மனைவி தான் வச்சுருக்கிறேன், இவங்க ஒரு மனைவி தான் எனக்கு அப்படின்ற அடையாளமா ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே 2 பேர் 3 பேரை தள்ளிட்டு இன்னொத்தி வச்சுட்டு அது எல்லாம் என்னது? சோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பத்துக்கு திருமண அந்த வாழ்க்கையை மாத்திக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய சட்டத்தின் கீழே அவங்க கூட வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட திருமண உடன்படிக்கையை சொல்றாங்க இல்ல? சொல்றாங்க தானே? அப்ப சொல்லிட்டு பிறகு நீ எப்படி அந்த உடன்படிக்கை சட்டத்திலிருந்து நீ மீறுவ? இந்தியாவில் நடக்குது, மறைமுகமா நடந்துதான் இருக்குது. செய்யக்கூடாதுங்க. நம்ம இந்தியாவில் வந்து இப்போ கிறிஸ்துவ எல்லா இடத்துலையுமே நிறைய கிறிஸ்துவ டைவர்ஸ்
டைவர்ஸுக்கு போக கூடாது. இவன் பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, பசங்களாம் 2 பிள்ளைங்க 3 பிள்ளை ஆகிட்டு கூட பிடிக்கலன்னு குடும்பத்தில் ஒரு பல பிரச்சனை நிமித்தமா பிடிக்கலன்னு சொல்லி சொல்றிய. அன்னைக்கு திருமண உடன்படிக்கை நீ என்ன கொடுத்த? சத்திய வாக்கு கொடுத்துல ஆண்டவருக்கு முன்னாடி. இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் வாழ்விலும் தாழ்விலும் மரண பரியந்தம் உனக்கு நான் உண்மையா இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன் அப்படி நீ சொன்ன இல்ல. அப்ப அந்த உடன்படிக்கையை நீ காக்குறியா? மறந்துட்டியா? அது பொய்யாயிடுச்சு. இப்போ இவங்க நடந்துக்கிற நடத்தையில பொய்யா சொன்ன. என்னத்தான் துன்பம் வந்தாலும், விபச்சாரத்துல ஒரு பெண்ணு ஈடுபட்டு இருந்தாலும், இல்ல விபச்சாரத்துல ஒரு ஆண்மகனை ஈடுபட்டு இருந்தாலும் நீ தள்ளி வைக்கலாம். ஆனா நீ போய் இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனா நீ விபச்சாரம் பண்றேன்னு வேதம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுதுங்க. நம்மளுக்கு வேதம் தெளிவா சொல்லுது. அதனால இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்துவ மட்டும் இல்லைங்க, உலகம் முழுதும் இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு இந்த செய்தி நான் சொல்றேன். உலகம் முழுதும் இருக்கிற கிறிஸ்துவ திருமணம் செய்து கொண்ட, உடன்படிக்கை செய்து கொண்ட மக்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்றேன். சோ ஆண்டவருடைய வார்த்தைய நீ தான் சத்திய பிரமாணம் பண்ண, நீ தான் முன்னாடி போய் 2 பேரும் போய் நின்னீங்க. ஆண்டவரே, உங்க படைப்பின் தொழிலுக்கு நாங்க எங்களையே கையளிக்கிறோம், எங்க ஆவி ஆத்மா சரித்தை எங்க வாழ்க்கையே உமது படைப்பின் தொழிலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி நீங்க 2 பேரும் வந்து தான் பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று, சபைக்கு முன்னாடி, மேய்ப்பனுக்கு முன்னாடி நின்று பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நீங்க சத்திய பிரமாணம் பண்ணீங்க, சத்திய வாக்குறுதி தந்தீங்க. சோ இந்த வாக்குறுதியிலிருந்து நீ தவறக்கூடாதே, ஜாக்கிரதையா இருக்கணும். பணமும் பேரும் புகழும் ஆசையும் அந்தஸ்தும் நீ எந்த உச்சில போய் நின்னாலும் நீ இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது. உன் மனைவி செத்துட்டான்னாத்தான் நீ இன்னொரு மனைவி போய் திருமணம் செய்யணும். உன் கணவன் செத்துட்டான்னாத்தான் நீ இன்னொரு ஆண்மகனை போய் திருமணம் செய்யணும் அப்படின்னு அடிச்சு ஆணித்தரமா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாயை திறந்து சொல்லி இருக்கிறாரு. அந்த வசனத்தை தான் உங்களுக்கு முன்னாடி நான் வாசித்து காட்டினேன். அதனால அன்பான சகோதர சகோதரிகளை, திருமண உடன்படிக்கையில உறுதியா இருக்கணும். என்ன துன்பம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், அவமானமே வந்தாலும், நிந்தையா இருந்தாலும் டைவர்ஸுக்கு போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அந்த பாடுகளையும் துன்பங்களையும் தாங்கி என் வாழ்க்கையை நான் நடத்தணும்ப்பா. என் கணவர் இப்படி இருக்கிறாரு, ஆண்டவரே எனக்கு பலத்தை கொடு, என் கணவரை மனமாற்ற ஆண்டவரை. மனைவியானோட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க 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 கணவன் மனம் மாறுவான். அதே மாதிரி ஆண்மகன் கூட, ஆண்டவரே என் மனைவி இப்படி இருக்கிறாளே, இவளை நீ சீர்படுத்துப்பா, பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, உன் கருத்துல என் மனைவி ஒப்பு கொடுக்கிற, சீர்படுத்த ஆண்டவரே அப்படின்னு சீர்கட்ட மனைவிய இயேசுசாமி கருத்துல எடுத்து ஒப்பு கொடுத்தா அவர் சீர்படுத்துவாரு. நீ ஜெபிக்கணும். உன் சகோதரன் தவறு செஞ்சிட்டா நீ எத்தனை முறை மன்னிக்கலான்னு போய் இயேசுசாமி கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? 7 முறை 70 காரணம் நீ மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்கிறாங்க. கணவன் தவறு செஞ்சிட்டா மனைவி மன்னிக்கணும், மனைவி தவறு செய்துட்டா கணவன் மன்னிக்கணும். மன்னிப்பு தான் கிறிஸ்துவத்துக்கு அஸ்திவாரம். மற்றபடி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவிய நீ போய் திருமணம் செஞ்சுட்டு
நீ கிறிஸ்தவனா வாழ முடியுமா? வாழ முடியுமா? இப்ப நான் மனசாட்சி குத்தம். இப்ப நான் ஒரு ஊழியக்காரி இல்ல, நீ ஒரு கடவுளுக்கு ஊழியம் செய்யற ஒரு ஆளு. இப்ப என்ன தள்ளி வச்சுட்டு என் மனைவி இப்படி தப்பு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தள்ளி வச்சுட்டு நீ போய் கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? தகுதி இல்லை. நீ அங்க உடன்படிக்கை சட்டத்துல மீற விபச்சாரக்காரனா இருக்கும்போது உன்னால ஊழியம் செய்ய முடியுமா? இப்ப நானே ஒரு பெண்ணு கூட நான் ஒரு ஊழியக்காரி, என் கணவன் சரியில்லை தப்பு பண்றாருன்னு தள்ளி விட்டுட்டு நான் போய் இன்னொரு ஆண் மகனை திருமணம் செய்யலாமா? அப்படியே செஞ்சுட்டா நான் ஊழியம் பண்ண முடியுமா? அப்படி நீ ஊழியம் செய்யற, உன் ஊழியம் வளருதுன்னா அப்போ உனக்குள்ள இந்த கிரியை செய்து எது? சாத்தான் தான் கிரியை செய்யறான். ஒளியின் தூதன் தான் உன்கிட்ட இருந்து உன்னுடைய ஊழியத்துல வேலை செய்யறான்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு, ஒளியின் தூதன் தான் செயல்படுவான். நம்ம வாழ்க்கை மலை மேல் வைத்த தீபம் அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ கிறிஸ்துவ திருமணமான மனைவியும் கணவனும் தான் குடும்பத்தாருக்கு, தான் பிள்ளைங்களுக்கு, தான் சொந்த பந்த இன மக்களுக்கு, அடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? மலை மேல் வச்ச தீபத்தை போல இருக்கணும். மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்கிறவங்களா இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும், முன் மாதிரியா இருக்கணும் தான் வசனம் சொல்லுவோம். ஸோ இப்படி இருக்கிறவங்க தான் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்திய போய் திருமணம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போன நிகழ்ச்சி 20 வருஷமா கணவன் மனைவி பேசாம தனித்தனியே வாழ்ந்துட்டு இருந்த குடும்பங்கள் நம்ம ஊழியத்துல எத்தனையோ பேர் ஆண்டவர் இணைச்சு வச்சிருக்கிறாரு. நாம போய் ஜெபிச்சு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி 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 டைவர்ஸுக்கு போன கேஸ் எல்லாம் பின்வாங்கி இன்னைக்கு இணைஞ்சு குடும்பத்தோட இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம சபைக்கு வராங்க, இன்னைக்கு அவங்க ஊழியம் செய்யறாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள் இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க. ஒரு இந்து அம்மா அவங்க பாட்டி 20 வருஷம் பிரிச்சிருந்தாங்க, தனித்தனி தான் வாழ்ந்தாங்க. சோ என்னுடைய ஊழியத்துல அவங்க என்னோட கூட என்கிட்ட கலந்து பேசுறாங்க. அவங்க இந்த மாதிரி நாங்கள் தனித்தனியா இருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. இந்து தாத்தா பாட்டி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி 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 ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்க 2 பேரும் 20 வருஷமா பிரிஞ்சிருந்த தாத்தா பாட்டி ஒன்னா சேர்ந்து இந்து தாத்தா பாட்டி கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து 2 பேரும் கிறிஸ்துக்குள்ள மரிச்சாங்க. அறியாத இருந்தாங்க, இப்ப ஆண்டவர் அறிஞ்சு அவங்க கிறிஸ்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சாங்க. சோ நம்ம யாருன்னா சமாதானப்படுத்துறவங்க தான், சேர்த்து வைக்கிறவங்க தான், பிரிச்சு வைக்கிறவங்க எல்லாம் இல்ல. ஒருத்தருக்கு அன்பா இருங்க தான் சொல்றாங்க. என்னுடைய வீடியோல பல பேர் பல கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு தெரியாதனால நீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறீங்க. பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியல, அதனால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னுடைய சாட்சியில வரும்பொழுது நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எப்படி செயல்படுறாரு, நம்மளை எப்படி வழி நடத்திட்டு வராரு. நம்ம வாழ்க்கையில துன்பம் வரலையா? எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம். பிரிஞ்சிட்டோமா? பிரிக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டாரு, இருக்கக்கூடாது. ஸோ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தயவு செய்து தேவ சமூகத்துக்கு முன்னாடி நீங்க கொடுத்த கிறிஸ்துவ திருமண உடன்படிக்கையின் சட்டத்தை கடைபிடிங்க. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் நிறைய குடும்பத்துக்காக ஜெபிச்சுட்டு தான் வரோம். ஸோ நம்ம பரலோகத்துக்கு போனோம்.
இந்த ஆண்டவருடைய சட்டத்தை மீறிட்டன்னா நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நீ மறிச்சிட்டியானா நீ பரலோகம் போக முடியாது. நரகம்தான், நெருப்புல தான் எரிஞ்சிட்டு இருக்கணும். இத்த மனசுல வச்சுக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். மாரநாதா.